ஹலோ கைஸ், வெல்கம் டு துபாய் பேச்சுலர்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மீனானம், அதாவது மீன் குழம்பு தாங்க. அதுக்கு முதல்ல ஒரு சட்டியில் 4 மீடியம் சைஸ் தக்காளியை போட்டு, அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, ஒரு 3 பச்சை மிளகா அதையும் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறோங்க. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பிசைகிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு மீன் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம வீட்டில் அரைச்ச மீன் மசாலா தூள் அதில் ஒரு 6 டேபிள் ஸ்பூன் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். அதுக்கப்புறம் ஒரு நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து அதை நல்லா கரைச்சி தனியாக எடுத்துக்கிறோங்க. நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியையும் அந்த தக்காளியையும் சேர்த்து அதையும் நல்லா பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அதை தனியாக ஓரமாக வச்சுருங்க. அப்புறம் ஒரு மாங்காய், ஒரு முருங்கைக்காய், ஒரு வெங்காயத்தை வெட்டி தனியாக வச்சுக்கிறேங்க. இன்னொரு சட்டியை அடுப்பில் வச்சு அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு போட்டு அது நல்லா ஹீட் ஆகட்டும். ஒரு கொத்து கருவேப்பிலை அதையும் எடுத்து இதில் போட்டுக்கிடலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்தோன்னே நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை இதில் போட்டுக்கிடலாம். இதுக்கு பதில் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணால் இதை விட டேஸ்ட்டாக இருக்கும். போட்டு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இந்த மாதிரி நல்லா ப்ரௌனிஷாக வந்தோன்னே அதை தனியாக ஒரு பவுலில் மாற்றிக்கிறேங்க. அதே சட்டியில் இன்னும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை வெட்டி அதை போட்டு அதையும் நல்லா மசித்து எடுத்துக்கிடலாம். தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு கிண்டிக்கிறேங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மாங்காய், முருங்கைக்காயை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். அதோட பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. பச்சை வாசம் போனோன்னே நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த கரைசலை இதில் ஊற்றிக்கிடலாம். ஊற்றி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டு அதை மூடிடுங்க. மூடி ஒரு 2 நிமிஷம் அப்படியே ஹீட்டில் விட்டுருங்க. அதுக்கப்புறம் திறந்து நல்லா கொதித்து வந்தோன்னே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேங்க. உப்பு போட்டோன்னே அதை க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து நல்லா கொதித்து வரும். கொதித்து வந்தோன்னே நம்ம எடுத்து வச்சுருக்க மீன் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஒன்று ஒன்றா உள்ளக போட்டுக்கிடலாம். மீனை போட்டதுக்கப்புறம் அதையும் லைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டு அதை அப்படியே மூடியை போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேமில் விட்டுறலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து திறந்து பாருங்கள். திறந்து நம்ம குழம்பு திக்காயிருச்சான்னு கொஞ்சம் பாருங்கள். இன்னும் நமக்கு திக்காகலை. இதை இன்னும் மூடி இன்னும் ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். 5 நிமிஷம் கழித்து திறந்து பாருங்கள். இப்போ நம்ம கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. இந்த டயத்தில் நம்ம ஃபஸ்ட்டு தாளித்து வச்சுருக்க அந்த வெங்காயத்தை இந்த ஆணத்தில் கொட்டி அதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டு அதை மூடி போட்டு மூடி ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. 2 நிமிஷம் நல்லா தளன்னு கொதித்து வந்தோன்னே நம்மளோட மீனானம் தயார். Thank you for watching.